குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, துலா லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம். துலா லக்னத்தினுடைய அதிபதி வந்து சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் எங்கே இருந்தால் நம்மளுக்கு நல்ல பலனை செய்வார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிர பகவான் லக்னத்திலே இருந்தாலும், 5ஆம் இடத்துல இருந்தாலும், 9ஆம் இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல பலனையே செய்வார். எதனால் அப்படின்னா, அந்த 1, 5, 9 வந்து யோகமான இடம், யோக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். 5ஆம் இடங்கிறது புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீகம், இதெல்லாம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த மாதிரி இடத்துல சுக்கிர பகவான் இருந்தாருன்னா, துலா லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வராரு இல்லையா, அதனால் நம்மளுக்கு எல்லா யோக பாக்கியமும் கொடுத்துருவாரு. அதே 1, 4, 7, 10 இந்த இடத்துல இருந்தாருன்னா அது வந்து கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது. அதுவும் நம்மளுக்கு தேவையான அளவு அந்த இடத்துல இருந்தாலும் 4ஆம் இடங்கிறது நம்மளுக்கு சொத்து சுகம் யோக பாக்கியத்தினுடைய இடம். அதில் இருந்தாலும் நம்மளுக்கு எல்லா யோக பாக்கியமும் கொடுக்கும். அதேமாரி 7ஆம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் கலஸ்திர பாதிப்பு உண்டாகும். 7ஆம் இடங்கிறது 10ஆம் இடத்துல இருந்தால் அந்த அனைத்து யோக பாக்கியமும் கொடுத்துரும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிர பகவான். அதே 3, 6, 8, 12 இருந்தால் கொஞ்சம் கெடுதல்கள் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற மாதிரி. ஏன்னா 3ஆம் இடங்கிறது வந்து மறைஸ்தானம், 6ஆம் இடம் மறைஸ்தானங்கிறதுனால 6ஆம் இடத்துல இருந்தால் சத்துருக்கள், எதிரிகள் வந்து எதிரிகள் தான் வலுவடைவாங்க. ஏன்னா நோய் நொடி வலுவடையும். லக்னாதிபதி போய் 6ல் இருந்தால் இந்த மாதிரி வந்து கெடுதலான பலன்கள் தான் நடக்கும். 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவ்வளோக்கு வந்து யோக பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அதே குரு பார்வையில் இருந்தால் அந்த யோக பலனை கொடுக்கும். அதே 12ஆம் இடத்துல இருந்தால் விரைய செலவு பண்ணும், ஆனால் சுப செலவாக பண்ணும். ஏன்னா சுக்கிரன் வந்து சுபகிரகமாக வர்றதுனால 12ஆம் இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு சுப செலவு, என்ன செலவு அந்த நேரத்தில் அந்த தசை நடக்கும்போது ஒன்று நிலபலன் வாங்கலாம், சொத்து சுகம், இந்த மாதிரி அழியாத சொத்து, வீடு கட்டலாம், கார் வாங்கலாம். இந்த மாதிரி வீட்டில் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்யலாம். இதெல்லாம் 12ஆம் இடத்துல இருந்து தசையும் நடத்தினாருன்னா இதெல்லாம் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தொடர்ந்து உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வரும், நாம் பார்க்கலாம்.